ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன்ஸ் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம சில வேர்ட்ஸுக்கு ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ண வேண்டிய நெசசரி எதுவுமே இல்லை. ஸோ இங்கே அந்த ஸ்டோக்கு அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோக், ஸோ அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கு மட்டும் கட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டோக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, சரிங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ பார்ட்டிக்கு பி ஸ்டோக் கட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பி ஸ்டோக் கட் பண்ணால் போதும். அது எந்த பிளேஸில் கட் பண்ணுறது, சரிங்களா. ஸோ எங்கே கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஃபர்ஸ்ட் வேர்டு, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு தான் பார்ட்டி. ஓகேங்களா, ஸோ பார்ட்டி, அந்த பார்ட்டி மீன்ஸ் பார்ட்டி தான் கட்டிங் வேர்டு. ஸோ பி கட் பண்ணால் பார்ட்டி. ஓகேங்களா, பொலிட்டிக்கல் வந்து நம்ம ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணுவோம். பொலிட்டிக்கல். ஸோ பார்ட்டி வந்து ஆஃப்டர் அந்த பொலிட்டிக்கல் வேர்டுக்கு அடுத்ததான் இருக்கு. ஸோ பொலிட்டிக்கல்ல எது லாஸ்ட் ஸ்டோக், ஸோ கல் தான் லாஸ்ட் ஸ்டோக். ஸோ இந்த கல்லில் தான் நீங்கள் கட் பண்ணணும். பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இதெல்லாம் கட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வேர்டு லேபர் பார்ட்டி. ஸோ இங்கே ஆல்சோ பார்ட்டி. ஸோ பார்ட்டி கட்டிங் வேர்ட், பி ஸ்டோக் கட் பண்ணா பார்ட்டி. ஸோ லேபர் ஸ்டோக் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், லேபர். ஸோ இந்த இடத்துல பார்ட்டி ஆல்சோ பி ஸ்டோக். ஸோ தென் வந்து லேபர் லாஸ்ட் ஸ்டோக், லேபர் பர் ஸ்டோக், லாஸ்ட் ஸ்டோக் பர் ஸ்டோக். ஸோ திஸ் ஆல்சோ டவுன்வர்டு. ஸோ இங்கே வந்து நம்ம கட் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ ஸ்டோக் வந்து இங்கே ஹரிசாண்டல் லைன், இது பார்ட்டி பி ஸ்டோக் டவுன்வர்டு. ஸோ ஹரிசாண்டல் பிளஸ் டவுன்வர்டு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்படி கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு நியர்பை பக்கத்துலேயே அந்த பார்ட்டி ஸ்டோக் போட்டுக்கணும், லேபர் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் வேர்ட்ஸ் வந்துட்டா, ஸோ அதுக்கு நியர்பை பக்கத்திலே போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல்சோ இதை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ ஆல்ரெடி இது பி ஸ்டோக்கு, இது பி ஸ்டோக்கு, சேம் டவுன்வர்டு. ஸோ சேம் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ நியர்பை பக்கத்திலே போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் இந்த வேர்டு லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது பார்ட்டி லேபர், சப்போஸ் அந்த மாதிரி மேபி சான்ஸ் இல்லை, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்ட்டி லேபர்னு வந்துச்சு அப்படின்னு என்ன பண்றது. ஸோ இந்த பார்ட்டி எங்கெங்க இருக்கு, பார்ட்டி கட்டிங் வேர்டு ஃபர்ஸ்டா இருக்கு. ஸோ தென் லேபர் ஸ்டோக் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பார்ட்டி, ஸோ பார்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் ஸ்டோக் எழுதிட்டு தென் வந்து கட்டிங் ஸ்டோக் எழுதிச்சு, பார்ட்டி லேபர், பார்ட்டி லேபர். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கட்டிங் வேர்டு ஃபர்ஸ்டா இருந்துட்டு அப்படின்னா அதை தான் ஃபர்ஸ்டா போடணும். பார்ட்டி லேபருக்கு அதிலே லேபர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோக்ல கட் பண்ணி மாதிரி போடணும். ஓகேங்களா, ஸோ அந்த வேர்டு செகண்டா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ செகண்டா வந்துருந்துச்சு அப்படின்னா, ஸோ மொதல் ஸ்டோக் ஃபுல்லாக போட்டுட்டு அதோட ஃபைனல் லாஸ்ட் ஸ்டோக்ல அந்த ஸ்டோக்கை கட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். சப்போஸ் கட் பண்ண முடியல, ஸோ ஒரே மாதிரியான ஸ்டோக் தான் இருக்கு அப்படின்னா, ஸோ நியர்பை பக்கத்திலே போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம மெமரி பண்ண வேண்டியது பார்ட்டி அப்படின்னா, ஸோ நாட் ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ண வேண்டிய பார்ட்டி. ஸோ இட் நாட் நெசசரி, ஒன்லி பி ஸ்டோக் கட், பி ஸ்டோக் மட்டும் கட் பண்ணா போதும். ஓகேங்களா, ஸோ திஸ் வேர்ட் 3 லைன் political party, then party labor party 3 line, then party bill 3 line. So party bill. So first stroke, first word cutting stroke. So party தான் நம்ம கட் பண்ணுவோம், bill வந்து full stroke போடுவோம். So party bill வந்து ஆல்சோ பி ஸ்டோக். ஸோ அங்கே கட் பண்ண முடியாது. ஸோ அதனால நியர்பை பிஎல், பார்ட்டி பில், பி ஸ்டோக் பில். ஓகே, பார்ட்டி பில். இங்கே வந்து நம்ம சேம் ஸ்டோக் பார்ட்டி பி ஸ்டோக், நெக்ஸ்ட் வரக்கூடிய பில். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பி ஸ்டோக், இது வந்து பி ஸ்டோக். ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ண முடியாது, புரியுதுங்களா. ஸோ உங்க லாஸ்ட்ல கட் பண்ண முடியாதும் நியர்பை பக்கத்திலே போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்டா வந்துட்டு கட் பண்ண முடியலனாலும் பக்கத்திலே போட்டுக்கிறோம். ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுதான் ரிப்பீட், எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் இதுதான். ஸோ நமக்கு அந்த கட்டிங் வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்டோக் கட் பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சா போதும். பார்ட்டிக்கு பி ஸ்டோக் கட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, ஸோ பார்ட்டி பி. ஓகேங்களா, இது 3 லைன்ஸ். தென்
ஸோ நெக்ஸ்ட் எதுவும் இம்பார்ட்டன்ட் பர்த்டே பார்ட்டி 3 lines, பார்ட்டி கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் பர் ஸ்டோக், பர் ஸ்டோக் கட் பண்ணா ப்ரொஃபஸர். பிஆர் இஸ் எம்ப்ளாய்டு டு ரிப்ரசன்ட் ப்ரொஃபஸர், அதாவது ரிப்ரசன்ட் காட்டுறதுக்கு பிஆர் ஸ்டோக். அந்த பர் ஸ்டோக் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம பர் ஸ்டோக் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர், பார்ட்டி இருந்த மாதிரி இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ப்ரொஃபஸர் ஜாக்சன். ஸோ ஃபர்ஸ்டா அந்த வேர்டு ப்ரொஃபஸர்ங்கிறது ஃபர்ஸ்டா இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கட்டிங் வேர்டு பர் போட்டுட்டு அதுல ஜாக்சன் எழுதணும். அதுலயே நீ கட் பண்ணி ஜாக்சன் எழுதணும். எக்ஸாம்பிள் ப்ரொஃபஸர் ஜாக்சன், ப்ரொஃபஸர் ஜாக்சன், ஜாக்சன். சப்போஸ் ஜாக்சன் ப்ரொஃபஸர், ஸோ அந்த மாதிரி யார் காமர்ஸ் ப்ரொஃபஸர், காமர்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா காமர்ஸ் தென் வந்து ப்ரொஃபஸர் நெக்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு. ஸோ காமர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, ப்ரொஃபஸர் அந்த கட்டிங் வேர்டு ரெண்டாவதா இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த காமர்ஸ் ஸ்டோக் ஃபுல் ஸ்டோக் எழுதிட்டு அதுல லாஸ்ட் ஸ்டோக் எது மர்ஸ், அதுல தான் நீங்க பர் கட் பண்ணணும். காமர்ஸ் ப்ரொஃபஸர். அப்படி இல்லை அப்படின்னாலும் காமர்ஸ் அடியிலே போட்டுக்கலாம். சரிங்களா? காமர்ஸ் டவுன் சைடு டவுன்வர்ட் ஆர் நியர்பை காமர்ஸ் ப்ரொஃபஸர். அப்படி இல்லைன்னா காமர்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ ஆல்சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் திங்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ நீங்க கட் பண்ணுங்க அவசியம் இல்லை. காமர்ஸ் சப்போஸ் காமர்ஸ் ஸ்டோக் போட்டீங்க, ப்ரொஃபஸருக்கு இந்த இடத்துல மறுபடியும் ஸோ ஃபாஸ்ட் இந்த இடத்துல கட் பண்ண முடியல அப்படின்னா காமர்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ நியர்பை பக்கத்திலே போட்டுக்கலாம். ஸோ இது இஸ் நாட் ராங், பட் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ காமர்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ். ஸோ ப்ரொஃபஸர் பர் ஆஃப் ஒமிஷன் காமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோக் தான் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கட்டிங் வேர்டு போட்டுட்டு அதுலேயே வந்து அந்த வேர்டு கட் பண்ணி எழுதணும். சரிங்களா? எதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரொஃபஸர் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ் 3 lines. Then bank B stock கட் பண்ணீங்க அப்படின்னா பேங்க்னு அர்த்தம். பேங்க் பில்ஸ் 3 lines. பேங்க் பாஸ்புக் 3 lines. சேவிங்ஸ் பேங்க் 3 lines. சிட்டி பேங்க்ஸ் 3 lines. So next one, bankment is not necessary. Then bill also B stock தான் கட் பண்ணுவோம். So bank, so savings bank வந்து செகண்ட் வேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்டோக் போடணும் சேவிங்ஸ், அதில் லாஸ்ட் ஸ்டோக்ல பி கட் பண்ணணும். சப்போஸ் இங்க பேங்க் பில் ஃபர்ஸ்ட் பி போட்டுட்டு அதுக்கப்புறம் பில்ஸ் பக்கத்து நியர்பை, பிகாஸ் இங்க கட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பில்லுக்கு ஃபினான்ஸ் பில், எஜுகேஷன் பில், திஸ் ஆல்சோ பில். பி ஸ்டோக் தான் கட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம சென்டென்ஸ் படிச்சு பார்த்து தான் அந்த இடத்துல பில் வருமா இல்லை பேங்க் வருமா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது போக போக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது 3 lines, இது 3 எஜுகேஷன் பில் 3 lines. தென் அட்டென்ஷன் டி ஸ்டோக் ஒன்லி கட் பண்ணணும். டி ஸ்டோக் கட் பண்ணா அட்டென்ஷன். ஓகே, ஸோ இதை தான் நீங்க மெமரி பண்ணணும், டி ஸ்டோக். ஸோ இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இல்லாம, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இல்லாம வேற எந்த வேர்ட்ஸ் வந்தாலும், வேற எந்த பிளேஸ்ல அட்டென்ஷன் வந்தாலும் டி ஒன்லி கட் பண்ணணும். அதே மாதிரி ஸோ இங்க பேங்க் வேற எங்க இருந்தாலும் நம்ம பி ஸ்டோக் கட் பண்ணணும். பி ஸ்டோக் தான் கட் பண்ணணும். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸோ எனி அதர் வேர்ட்ஸ். ஓகே, வேற எந்த வேர்ட்ஸ் வந்தாலும் அதே மாதிரி இந்த அட்டென்ஷனுக்கு டி தான் கட் பண்ணும். பெஸ்ட் அட்டென்ஷன், கேர்ஃபுல் அட்டென்ஷன், early attention to the matter, necessary attention, special attention, your attention. So this is all words, three lines. Okay, then D stock வந்து department D stock கட் பண்ணலாம். So electrical department, government department. Okay, அவ்வளவுதான். Then journal J stock only, so this is not necessary. Journal, so just learn journal J stock கட் பண்ணணும். ஓகே, தென் வந்து K stock கம்பெனிக்கு K stock கட் பண்ணுவோம். ஸோ பார்பர் அண்ட் கோ, ஸோ கரேஜ் கோ, டெலிவரி கோ. சரிங்களா? ஸோ கோ மீன்ஸ் CO டாட் கம்பெனி. ஸோ இது short form, so company. Next one, so just
கே ஸ்டோக் கம்பெனி. ஓகே, ஸோ இங்கே ஸ்பெல்லிங் COM இருக்கு. ஸோ கே ஸ்டோக் கட் பண்ண சொல்றீங்கன்னா நமக்கு சவுண்ட் ஒன்லி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பெனி க ஓ, ஸோ கே ஸ்டோக் கட் பண்றோம். ஓகேவா? ஸோ பார்பர் கம்பெனி, டெலிவரி கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கவுன்சில். கவுன்சில் ஆல்சோ கே ஸ்டோக் தான் கட் பண்ணுவோம். கவுன்சில் ஆல்சோ கே ஸ்டோக் தான் கட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம கவுன்சில் ஆர் கம்பெனியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம சென்டென்ஸ் படிச்சு பார்ப்போம். அந்த இடத்துல எது ரிலேட்டடாக வருது, கவுன்சில் வருமா இல்லை கம்பெனி வருமா, ஸோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பார்ட்டி கவுன்சில்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பார்ட்டி கவுன்சில்ஸ். பார்ட்டி கவுன்சில்ஸ். ஸோ பார்ட்டி பீஸ்டோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குமா? பீஸ்டோ கட் பண்ணா பார்ட்டி. ஸோ ரெண்டுமே கட்டிங் வேர்ட்ஸ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்ட்டி ஃபுல் ஸ்டாப் போட்டு கவுன்சில்ஸ் கேஎஸ் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது ரெண்டுக்குமே கட்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் ராங். ஓகே, பார்ட்டி கவுன்சில்ஸ், பார்ட்டி கவுன்சில்ஸ். ஓகே, ஆர் ஃபுல் ஸ்டாப் போட்டு அதோட லாஸ்ட் ஸ்டாக்ல கவுன்சில்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் இஸ் நாட் நெசசரி. ஸோ டெலிவரி கம்பெனி 3 lines. So captain is not necessary. Then colonel is not necessary. Then corporation Karstook cut panna corporation. So Karstook corporation. So the corporation and the cutting word important, but in these examples are not important. அது தேவையில்லை, இந்த எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்லை, வேற எக்ஸாம்பிள்ஸ் வரும். சரிங்களா? கார்பரேஷன். ஸோ அந்த மாதிரி வரும். கவர்மெண்ட் ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜி கட் பண்ணா கவர்மெண்ட், British government, government official, 3 lines. Then F cut panna form, F stroke cut panna form, entry form 3 lines. Form of agreement, medical form, necessary form. Then V cut panna, V stroke cut panna valuation. So V stroke cut panna அப்படிங்கிற cut panna valuation, low valuation 3 lines. So then not important, then important. TH stroke cut பண்ணா authority. So authority வந்துச்சுன்னா நம்ம full stroke போட வேண்டிய அவசியம் இல்லை. So cutting word TH stroke cut பண்ணா authority, legal authority, local authority. So அவ்வளவுதான். month TH stroke cut பண்ணா month, for a month, for a month, some months ago. So the 3 lines. Then S stroke cut panna society, S stroke society. நீங்க இதுதான் மெமரி பண்ணணும். சரிங்களா? S stroke society means S stroke cutting word, society cutting word. So cutting stroke is S. Okay, so S stroke தான் நம்ம கட் பண்ணுவோம். இது வந்து நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகே, medical society 3 lines. So not necessary இல்லை. So mark so not necessary. So mark தேவையில்லை. then வந்து major, வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, ஸோ மேஜர் சேம் ஆல்சோ எம் ஸ்டோக் தான் கட் பண்ணுவோம். ஸோ அங்கே மார்க்கா மேஜராக நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம். ஸோ மார்க் மேஜர். ஸோ மேக்ஸிமம் அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர்லி தான் வரக்கூடியது. ஸோ தேவையில்லை. தென் வந்து நேஷனல், எம் ஸ்டோக் கட் பண்ணால் நேஷனல், நேஷனல் பேங்க், நேஷனல் டிஃபென்ஸ், நேஷனல் டிசையர், நேஷனல். ஸோ நாட் நெசசரி. ஸோ இந்த 3 lines. ஓகே, தென் லிபரல், எல் ஸ்டோக் கட் பண்ணா அப்படின்னா லிபரல். ஸோ லிபரல் லிபர் இல். ஸோ இந்த ஸ்டோக் யூஸ் பண்ண ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம லிபரல் எல் ஸ்டோக் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல் ஸ்டோக் கட் பண்ணா லிபரல். ஸோ லிபரல் பார்ட்டி, லிபரல் டிஸ்கவுண்ட். ஸோ 3 lines. நெக்ஸ்ட் ஒன் லிமிட்டெட், எல் ஸ்டோக் சேம் எல் ஸ்டோக் கட் பண்ணா லிமிட்டெட். ஸோ நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல லிமிட்டட் அப்படின்னு வரும்னா
பர்ஸ் லிமிடெட், லுபின் லிமிடெட், ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா லிமிடெட் வரும். அதுக்கு சேம் எல் ஸ்டோக் தான் கட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லிமிடெட் ஸ்டோக்னா லிமிடெடுக்கு எல் ஸ்டோக் கட் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் நாட் நெசசரி, பட் அந்த கட்டிங் வேர்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல் ஸ்டோக் கட் பண்ணால் லிமிடெட். நெக்ஸ்ட் ஒன் டவுன்வோர்ட் ஆர் டவுன்வோர்டு கட் பண்ணால் அரேஞ்ச்மெண்ட், அரேஞ்ச்மெண்ட் ஆர் அரேஞ்ச்டு. ஸோ சேம் ஸ்டோக் அரேஞ்ச், அரேஞ்ச்டு, அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த 3 வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா டவுன்வோர்ட் ஆர் ஒன்லி கட் பண்ணணும். பெட்டர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கட்டிங் ஸ்டோக் ஆர் டவுன்வோர்ட் ஆர், கட்டிங் வேர்ட் அரேஞ்ச், அரேஞ்ச்டு, அரேஞ்ச்மெண்ட். ஸோ 3 வேர்ட்ஸ், அதாவது ப்ரெசன்ட், past also arrangement. It was arranged. So if you can arrange. So next one, suppose the arrangement அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா, ஸோ தி அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கு டவுன்வோர்டு, அதுக்கு கீழேயே, ஸோ மேக்ஸிமம் வந்து ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட், ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கு கீழேயே, ஸோ டச் பண்ணாமல் அதுக்கு கீழேயே டவுன்வோர்ட் ஆர் போட்டோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம அந்த இடத்துல நியர்பை யூஸ் பண்ண தேவையில்ல, டவுன்வோர்ட் பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட், டு தி அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நமக்கு டவுன்வோர்ட் ஆர் கட் பண்ணணும் தெரியும். ஸோ ஆஃப் தி, டு தி, அதுக்கு டவுன்வோர்டு அடியிலேயே, ஸோ அதுக்கு கீழேயே நம்ம அந்த ஸ்டோக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஆல்சோ இந்த கவர்மெண்ட்டுக்கு ஜி ஸ்டோக் கட் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஜி ஸ்டோக் கட் பண்ணுவோம். தி கவர்மெண்ட், ஸோ அதுக்கு அடியிலேயே, ஸோ அதுக்கு கீழேயே தி கவர்மெண்ட். ஆஃப் தி கவர்மெண்ட்னா ஆஃப் தி கவர்மெண்ட், டு தி கவர்மெண்ட்னா டு தி கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜி ஸ்டோக்கை ஸோ நம்ம அடியிலேயே போட்டுக்கிறோம். பிகாஸ் இங்கே கட் பண்ண முடியாது. ஆஃப் தி வந்து ஸ்டோக் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கு. ஸோ இதில் ஜி இப்படி கட் பண்ண முடியாது. இட்ஸ் ராங். ஸோ அதனால கீழே அடியில் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் நிறைய வேர்ட்ஸ் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அடியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட், ஃபார் தி அரேஞ்ச்மெண்ட், ஸோ ஃபார் தி டவுன்வோர்ட் ஆர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கட்டிங் வேர்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே. ஸோ அரேஞ்ச் ஆர் அரேஞ்ச்மெண்ட் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அரேஞ்ச்டு ஆர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ரயில்வேனா ஆர் ஸ்டோக் கட் பண்ண ரயில்வே ரேட்ஸ், railway ticket, railway facilities, railway company. So these are all three lines. So requirement. So this is also இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டோக் தான் கட் பண்ணுறோம். ஸோ இங்கே ரெக்யர்மெண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா அதோட எஸ் சேர்த்திக்கணும். ஓகே. ஸோ 3 lines. If you required 3 lines, do you require 3 lines? Then conservative, it's not necessary. Okay. ஸோ ரெக்யர்மெண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணியிருக்க எல்லா ஸ்டோக்ஸும் 3 lines எழுதிருக்கணும். ஸோ எனி டவுட் எப்போனா என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஸோ கான்செப்ட் இதுதான். ஸோ புதுசாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் சொன்னேன். அதாவது இந்த ஆஃப் தி கவர்மெண்ட் அடியிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சப்போஸ் வேல்யூஷனுக்கு வேல்யூஷன். ஸோ இங்கே வேல்யூஷன் வி ஸ்டோக் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் தி அடியிலே வி. ஸோ கீழே வந்து டி போட்டிங்கன்னா ஃபார் தி வேல்யூஷன். டு தி வேல்யூஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா டு தி வேல்யூஷன். வி ஸ்டோக் கட் பண்ணீங்க ஆர் பக்கத்து நியர்பை ஆர் டவுன் அடியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ்னா ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அவரோட கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனி டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. சரிங்களா? ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்க வேர்ட்லாம் 3 lines எழுதணும். ஸோ இந்த வேர்டு இல்லாமல் நான் டெஸ்ட் வைக்கிறப்ப சில வேர்ட்ஸ் வந்து தருவேன். அதில் கட்டிங் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்களாவது எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆஃப் தி வேல்யூஷன், ஃபார் தி வேல்யூஷன், ஸோ இது கான்செப்ட் சொல்லிட்டேன். இந்த வேர்டு நான் டெஸ்ட் வைக்கிறப்ப சொல்லுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.